வணக்கம். ஜோதிடத்தில் இந்த சொந்தத்தில் திருமண அமைப்பு ஏற்படுமா அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி ஒரு பேசிக் கொஷின் கேட்குறாங்க. இப்போது இன்றைய கால மாற்றத்தினால் பார்த்திங்கன்னா சொந்தத்தில் பெருசாக நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. அப்படியே இருந்தாலும் வயது வித்தியாசங்கள் காரணங்கள் அதனால் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஸோ இன்றைய கண்டெம்பரரி சமகாலத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக எங்கேயுமே சொந்தத்தில் திருமணம் நடப்பது இல்லை. சில மெடிக்கல் ரீசன்ஸ் அது இதுன்னு ஏதோ ஒன்று சொல்லி தவிர்க்க தான் பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் ஜாதக அமைப்பில் பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் இடம் புதன் தான் பார்த்திங்கன்னா மாமன், தாய் மாமன் வகையறை குறிக்கக்கூடிய கிரகம். அதே செவ்வாய் பார்த்திங்கன்னா ரத்த சம்பந்தமான சொந்தங்களை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ 7ஆம் பாவத்துடன் இந்த புதன் அல்லது செவ்வாய் தொடர்பில் இருக்குது. எந்த லக்னத்தில் ஒருவர் பிறந்திருந்தாலும் 7ஆம் இடத்தில் புதன் அல்லது செவ்வாய் இந்த அமைப்பெல்லாம் இருக்குது அப்படின்னா இப்போ சொந்தத்தில் நீங்கள் தேடுவது சிறப்பு. ஏன்னா டக்குன்னு அமையும். வெளியில் தேடுறதில் தான் நிறைய திருமண தாமதங்கள் ஏற்படுது. நிறைய பேர் ஒவ்வொரு பக்கம் தேடுவாங்க, இல்லை அவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி தேடுவாங்க. சொந்தத்தில் பெண் இருந்தாலும் அந்த மாதிரி படிப்பு இதெல்லாம் மேட்ச் ஆகாமல் போகும். பட் இருந்தாலும் சீக்கிரம் திருமணம் நடக்கணும்னா 7ஆம் பாவத்துடன் புதன் செவ்வாய் தொடர்பு இருக்குன்னா நீங்கள் சொந்தத்திலே பாருங்கள். ரத்த சொந்தமாக இருந்தாலும் இல்லை அப்படின்னா வேறு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் சைடில் நீங்கள் சொந்தத்தில் தேடுங்க. தூரத்து சொந்தம் அந்த மாதிரி. அதே மாதிரி இல்லை சொந்தக்காரங்கிட்ட சொல்லி வச்சு தேடுங்க. ஸோ ஈஸியாக வரன் அமையும், வரன் வது. அதே மாதிரி மீன லக்னம் மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியே புதனாக வருவார். அப்போ இப்போ சொந்தத்திலே ஈஸியாக பார்க்கலாம். ஏன்னா 7ஆம் தனுசு லக்னக்காரத்துக்கு 7 மிதுன புதன், மீன லக்னக்காரத்துக்கு 7ஆம் அதிபதி கன்னி புதன். அதே மாதிரி துலா லக்னக்காரருக்கு 7 குடையவன் செவ்வாய் மேஷத்துக்கு அதிபதி, ரத்த சம்பந்தமான குருவம். இந்த ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் பாவம் செவ்வாயாக வந்தாலும் விருச்சிகத்துக்கு கேதுவும் குஜவத் கேது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ கேதுவும் அதோடைய கோளாடு அப்படின்லாம் நிறைய ஜோதிட நூல்கள் சொல்லுங்காட்டி இப்போ ராகு கேது, இப்போ புதன் செவ்வாய் இருந்தாலும் ராகு கேதுவுடன் தொடர்பு இல்லை ராகு கேது 7ஆம் பாவத்தில் இருந்தால் அந்நியத்தில் தான் மேக்ஸிமம் திருமணம் நடக்கும். மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் வரும். அதே மாதிரி சனி பகவான் தொடர்பு இருந்தாலும் ரொம்ப ரேர் கேஸில் சொந்தத்தில் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அமைப்பு இருக்குது. இப்போ உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள். ஏற்கனவே சொந்தத்தில் திருமணம் யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து வெரிஃபை பண்ணி பாருங்கள். இந்த ஜோதிட ரூல்கள்லாம் கரெக்டாக இருக்குதா, செல்லுபடி ஆகுதா அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் பாட்டில் எழுதிட்டு போயிட்டாங்க. அந்த கால டைமில் சமகாலத்தில் எந்த மாதிரிலாம் நடந்திருக்குதோ அதை அந்த காலத்தை சார்ட்ஸில் வச்சு ஒரு ரூல்ஸ் எழுதிட்டு போயிருக்கிறாங்க. இந்த பழைய தமிழ் பாடல்கள்லாம் ஜோதிடங்கள்லாம் பாடல்கள்லாம் எழுதிட்டு போயிருக்காங்க. பட் ஆனால் வெரிஃபை பண்ணிடணும். இன்றைக்கி சமகாலத்தில் இதெல்லாம் இந்த ரூல்ஸ்லாம் ஒத்து வருதா அப்படின்லாம் பார்க்கணும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆண்கள்கிட்ட 2-3 திருமணம் செய்தாங்க. இந்த காலத்தில் அந்த அமைப்பு இல்லை. இப்போ ஜாதகமும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மாற்றி பார்க்க வேண்டியது. 7ஆம் பாவத்தில் 2-3 கிரகங்கள் இருந்தால் 2-3 திருமணம் நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? அது மாதிரி தான். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள்.